விஷயம் தெரியாம ஒருத்தன் லுக்கு விடுறான். அவளுங்க பார்த்தாளுங்க அவன் கண்ணு காலிடா. 5 டீ கண்ணாடி டம்ளர்ல. ஓகே. இன்னைக்கு ஒரே போரா இருக்குல்ல? ஆமாண்டி. எவனுமே கிடைக்க மாட்டேங்கறான்டி. அக்கா குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். அக்கா முதலாளி ஒரு மாசம் சம்பளமே தர மாட்டாங்கக்கா. கடைய தூக்கிடலாம் விடு. அப்புறம் கோமணத்தோட தான் அலைவான். இப்பயே பார்க்க முடியல. ஏய் தாமரை, அங்க பாரு. ஒருத்தன் நம்மள ரொம்ப நேரமா அளவெடுத்துட்டு இருக்கான். டெய்லர் வேலை பாக்குறானா? சின்னதா ஒரு பாடம் நடத்தலாமா? நடத்திடுவோம். அவனை சிக்னல்லையே கூப்பிடு. டேய், இன்னைக்கு அவன் கண்ணு காலி தான்டா. ரொம்ப நேரமா லுக்கு விடுற. அளவெடுக்கிறியா? சைட்டா லவ்வா? வெறும் சைட்டு தானா இல்ல லவ் பண்ற ஐடியா இருக்கா? லவ் பண்ற ஐடியா இருக்குங்க. வெரி குட். இதுல யாரையாவது செலக்ட் பண்ணிட்டியா? இல்ல. ஓகே. இப்போ எங்கல்ல யாராவது ஒருத்தர் உன்னை செலக்ட் பண்ணலாமா? பண்ணுங்களே. உனக்கு பிரேக் டான்ஸ் ஆட தெரியுமா? பிரேக் டான்ஸா? பிரேக் டான்ஸ்னா? சொல்றேன். உங்க ஊர்ல யாருக்காவது காக்கா வலிப்பு வந்தா எப்படி இழுப்பாங்கன்னு பாத்திருக்கியா? பாத்துர்க்கனே. ஓகே. ரெடி. டேய் மச்சான், இன்னைக்கு உனக்கு வலிப்பு தான்டா. செலக்ட் பண்ணிட்டீங்களா? அதுக்குள்ளவா? உனக்கு பேய் ஆட்டம் தெரியுமா? ஆத்தா தெரியாம வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் ஆத்தா. என்னடா எங்களை பார்த்து லுக்கு விடுற? ஏய் போய் அவனுக்கு கெட்டப் சேஞ்ச் பண்ணி அனுப்பு. நல்லா போடு. ஐ காது. விபூதி வை. ஏய் நிமிர்ந்த தலை குனியாம அப்படியே நடந்து போ. உனக்கு தாவணியும் சேரண்டா கரெக்ட். மச்சான், அமெரிக்கன் ஜாக்சன் மாதிரி வந்தான். போகும்போது பார் அந்தியூர் ராமசாமி மாதிரி போறான். ஏய் கிளாஸுக்கு போலாமா? படிக்கிறதுக்கு பிடிக்கலன்னு தானே எங்க இருக்கோம். அங்க போய் என்ன பண்ண போறோம்? கரெக்ட்டா சொன்னடி. ஜாலியா இருக்கறத விட்டுட்டு காலேஜுக்கு போறாளா? எஸ். ஏய் என்னடா இங்க இவ்ளோ வண்டிங்க? நம்ம ஊர்ல விளம்பர ஷூட்டிங் எடுக்க போறாங்களா? அதுக்கு தான் இத்தனை வண்டி வந்திருக்கு. இன்னைக்கு பொழுத போக்கிடுவோம். அந்த கட்டரை எடுத்து வை. இந்த பிளாக் ஓகேவா? ஓகே சார். நீங்க தான் மாடலா? எஸ் சார். இது சரி வராது. குட் மார்னிங் சார். பிரகாஷ் எங்க இருக்காரு? இதோ அந்த பக்கம் இருக்கார் சார். மிஸ்டர் பிரகாஷ், இந்த மாதிரி கேர்ளை வச்சு ஷூட் பண்ணீங்கன்னா எந்த ப்ராடக்ட் கம்பெனி இனிமே எங்களை கூப்பிட மாட்டாங்க. இருக்கிற கம்பெனி போயிடும். சார் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, கேரளாலேருந்து வர வேண்டிய மாடல் வந்துகிட்டு இருக்கும்போது வழியில் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. நான் அப்புறம் கோஆர்டினேட்டர் கிட்ட சொன்னேன். அவர் ஏதோ கெடுத்து விட்டார் சார். இந்த மாதிரி மாடல் கூட்டு வந்து விட்டுருக்காரு. நான் இதை பாருங்க, நாங்க உங்களை நம்பி தான் கொடுத்தோம். கோஆர்டினேட்டர் நம்பி கொடுக்கல சார். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம், பட் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னன்னா. மிஸ்டர் பிரகாஷ், தப்பா எடுத்துக்காதீங்க. நமக்குள்ள இந்த டீல் வேணாம்னு நினைக்கிறேன். மிஸ்டர் பிரகாஷ், மாடல்னா அந்த கேர்ள் மாதிரி தான் இருக்கணும். You mean that multi-colored dress girl? எஸ், அந்த கேர்ள் மட்டும் கிடைச்சிட்டா நம்ம ஆட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம ஆட் சூப்பரா வரும். ஹலோ, ஐ எம் பிரகாஷ். இந்த ஆட் ஃபிலிம் நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணணும்? இதில் ஏற்கனவே இருக்கிற மாடல் வந்து கிளைண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நீங்கள் வந்து மாடலாக பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா. ஐயோ, நாங்கள் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தோம். எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. இல்லை, என் லைஃபே இதில் தாங்க இருக்குது. நீங்கள் ஓகே சொன்னால் தான் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கும். இல்லைனா மிஸ் ஆகிடும். ப்ளீஸ். இல்லை, மாடலிங்லாம் எனக்கு பண்ண தெரியாதுங்க. இல்லை, தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அழகாக இருந்தால் போதும். அந்த அழகு உங்ககிட்ட இருக்குது. மீதெல்லாம் நாங்கள் ட்ரெயின் பண்ண வச்சுருவோம். ஏய் இவ்வளவு தூரம் சொல்றல, நமக்கு டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். ஒத்துக்கோடி ப்ளீஸ். ஓகே சொல்லி. ஓகே. Thank you very much. Thank you. Please come. Thank you.
ஷி ஷி so குட். நோ இந்த மாடல் மட்டும் 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட்ல போட்டு லாக் பண்ணீங்கன்னா ஆ இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஷாம்பு கம்பெனி உங்க கையில தான். 5 வருஷமா? ஒரு 10 வருஷம் போடலாம். தேங்க்யூ வெரி மச். உங்க பேரு? தாமரை. தாமரை. தேங்க்யூ தாமரை. தாமரை, ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாடலுக்கு 25,000 rupees தான் பேசியிருந்தோம். பட் நான் உங்களுக்கு 50,000 rupees ரெமுனரேஷன் ஃபைனலைஸ் பண்ணிருக்கேன். இந்தாங்க பிடிங்க. நீங்க ஃபர்தரா மாடலிங் கண்டினியூ பண்றீங்க, நான் உங்களை இந்தியாலே நம்பர் 1 மாடல் ஆக்கி காட்டுறேன். Just have this. முதல்ல இந்த பணத்தை புடிங்க. ஏதோ லாஸ் ஆக போறீங்கன்னு சொன்னீங்க, அதனால ஒத்துக்கிட்டேன். இது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இல்ல அது Please, இல்ல, பம்புல மாட்டி இல்ல, இல்ல, விட்டுறாதீங்க. ஐயா, தாமரை, கேளுங்க. எல்லாத்தையும் இது விசாரிச்சு கேஷ். அவங்க அப்பா பேரு ஸ்ரீராம். இங்கிலாந்துல 10 நாள், மலேசியா சிங்கப்பூர்ல 15 நாள், இந்தியாவில் 5 நாள் இருக்கக்கூடிய ரொம்ப பிஸியான பிசினஸ் மேன். அவருடைய ஒரே பொண்ணு தான் இது. அவங்க அப்பா மாடலிங் எல்லாம் ஒத்துக்க மாட்டார் சார். மாடலிங் தானே ஒத்துக்க மாட்டாரு, என் மனைவி ஆக்கிறதுக்கு ஒத்துக்க வச்சா? கேஷ் மை பாயிண்ட். இந்த கேஷ் என் அக்கௌண்ட்ல போடு. பேக் அப். ஏய் என்ன? சாரி, இதை நீ அங்கேயே சொல்லிருக்கணும். இப்போ என்ன பண்ணுங்கிற? எனக்கு வேற சட்டை வேணும். ஓ, காசை நீ கொடுத்துட்ட, விலையை கடைக்காரல சொல்லணும். ஒருவேளை 400 ரூபாய் இருந்ததுன்னா இன்னொரு 100 ரூபாய் எனக்கு இருக்கு. 50 ரூபா கூட இருந்தா நானா போட முடியும். முக்கியமான பிசினஸ் விஷயமா டெல்லி போறேன். ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு, தேவையில்லாத டென்ஷன் பண்ணாத. நீ தான் என்ன டென்ஷன் படுத்துற. இறங்கி வா. டேய் டேய் டேய். ஹலோ சார். பாத்தியா, ஜந்துவை பாக்குற மாதிரி பாக்குறான். சார் அப்படிலாம் பார்க்கல சார். என்ன அதோட கேவலம் பாக்குறியா? ஆஹா, விவகாரமான ஆளா இருக்கீங்களா? இப்போ என்ன வேணும் சார்? எனக்கு இதே மாதிரி வேண்டாம், இதே மெட்டீரியல் ஒரு ஷர்ட் கொடு. சரி, கொடுத்துறேன் சார். சார் பாருங்க. இந்தியன் ஏர்லைன்ஸ் டெல்லி ஃப்ளைட். ஆமா, கரெக்ட் டைமா? ஷிட். என்ன ஓகே? பில் போடு. சரி சார். சார் டிஸ்கவுண்ட் போ 510 ரூபா சார். பாத்தியா, இதுக்கு தான் ஒன்று வர சொன்னேன். 10 ரூபா கொடு. கொடு 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 கொடு. ஆஹா, ஆமா, நீ பாட்டு கார்ல சேர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க. ஒருவேளை அவன் இன்டர்வியூ போறவனா இருந்தா அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும். அவன் வெளியூர்காரனா இருந்தா அவன் போய் சேர்ற வரைக்கும் நரக வேதனை அனுபவிக்கணும். கார்ல போறவன் எல்லாம் பெரிய மனுஷனும் இல்லை, அதுக்காக ரோட்ல போறவன்லாம் கேவலமானவனும் இல்லை. புரிஞ்சுதா? கேட்ச் இட். உன் டெல்லி ஃப்ளைட்டு போயிந்தி பட்